பார்க்க போகிறோன்னா ஷிப்பு பின்னாடி இருக்க சயின்ஸும் ஷிப் ஃப்ளோட்டேஷனு மோஷனு எமிஷன். இப்போ ஷிப்னா என்னென்னு பார்க்கலாமா? ஷிப்னா ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ஒரு ப்ராடக்டை தண்ணி மூலயமா டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஷிப் யூஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம துபாயிலேருந்து இந்தியாவுக்கு க்ரூட் ஆயில்ஸ் இம்போர்ட் ஆகும். இந்தியாவில் கிடைக்கக்கூடிய ஸ்பைசஸ்லாம் யூஎஸ்ஏக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். சைனாவில் மேக் பண்ணக்கூடிய டிவி மொபைல்ஸ் ஃபர்னிச்சர்ஸ்லாம் இந்தியாவுக்கு இம்போர்ட் ஆகும். இந்த மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கும் ஷிப் யூஸ் ஆகும். ஷிப் என்ன ப்ராடக்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி நேம் கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு கண்டெய்னர் ஷிப்பு. கண்டெய்னர் ஷிப் எலக்ட்ரானிக்ஸு, ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு, டெய்லி வேர்ஸ்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. பங்க் கேரியர்னால் லைக் கோல், கிரெயின், ஓரிஸு, சிமெண்ட்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. டேங்கர்னால் லிக்விட் ஐட்டம்ஸ் மாதிரி க்ரூட் ஆயில்ஸு, கெமிக்கல்ஸு, எல்என்ஜி கேஸு எல்லாத்தையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ரோரோ ஷிப்னால் வெஹிக்கல் ஐட்டம்ஸ் மாதிரி காரு, ட்ரக்ஸு எல்லாத்தையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஷிப்போட லென்த்தை வச்சு நம்ம லென்த்தை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுவாங்க நேமு. ஃபஸ்ட்டு விஎல்சிசி 350 மீட்டர் வரைக்கும் இருக்கும். விஎல்சிசினா வெரி லார்ஜ் க்ரூட் கேரியர். நெக்ஸ்ட்டு 285 மீட்டரில் இருக்கிறத 6 மேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 245 மீட்டரில் இருக்கிறத அஃப்ராமேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 230 மீட்டரில் இருக்கிறத பெனமேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்தமாரி ஷிப்போட லென்த்தை பேஸ் பண்ணியும் ஷிப் எந்த ப்ராடக்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி நேம் கிளாஸிஃபை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஷிப்பு எப்படி ஃப்ளோட் ஆகும்னு பார்க்கலாமா? ஷிப்புன்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம ஷிப்போட மூமெண்ட்டும் ஷிப்போட மூவிங்கும் தான் ஞாபகம் வரும். பட் ஆனால் ஷிப் எப்படி ஃப்ளோட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஷிப் ஃப்ளோட் ஆகுதுன்னா அதுக்கு 2 மெயின் ஃபோர்ஸஸ் வேணும். ஒன்று கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, இன்னொன்று பயான்சி ஃபோர்ஸு. கிராவிடேஷனல் ஃபோர்ஸாக வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்டை மென்ஷன் பண்ணியிருக்கேன். வெயிட் ஆஃப் த ஷிப்பு. இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் ஒரு ஆப்ஜெக்டோட வெயிட்டை பொறுத்து அது கீழே புல் பண்ணுறது, அட்ராக்ட் பண்ணுறது தான் நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். இன்னொன்று பயான்சி ஃபோர்ஸ். பயான்சி ஃபோர்ஸ்னால் வாட்டர்லாம் க்ரியேட் பண்ணுற ஃபோர்ஸ் நம்ம ஒரு ஆப்ஜெக்டை வாட்டரில் போட்டோடனே அந்த ஆப்ஜெக்டை மேலே புஷ் பண்ணும். அதுதான் பயான்சி ஃபோர்ஸ். இந்த பயான்சி ஃபோர்ஸையும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸையும் வச்சு ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னா, பயான்சி ஃபோர்ஸும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருந்தால் ஷிப்பு டிஸ்போஸ் பண்ணக்கூடிய வாட்டரும் ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஒன் ஆஃப் த ரூல் என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்டையோ இல்லை ஷிப்போ நம்ம தண்ணியில் ஃப்ளோட் பண்ண வைக்க போகிறோன்னா அந்த ஆப்ஜெக்டோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸோ இல்லை வெயிட்டு பயான்சி ஃபோர்ஸை விட லெஸ் தென்னாக இருந்தால் தான் நம்மளோட ஆப்ஜெக்டோ இல்லை ஷிப்போ ஃப்ளோட் ஆகும். இப்போ பயான்சி ஃபோர்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம்ல, பயான்சி ஃபோர்ஸில் 2 டைப் ஆஃப் பயான்சி பார்க்க போகிறோம். ஒன்று நெகட்டிவ் பயான்சி. நெகட்டிவ் பயான்சினா ஒரு ஆப்ஜெக்டோட வெயிட் பயான்சி ஃபோர்ஸை விட கிரேட்டர் தென்னாக இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட் சிங்க் ஆகிடும். அதே பாசிட்டிவ் பயான்சி எப்படி இருக்குன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம தண்ணியில் போட்டோன்னா அந்த ஆப்ஜெக்ட் மேலேயே ஃப்ளோட் ஆகும். அதுதான் பாசிட்டிவ் பயான்சின்னு சொல்கிறோம். நம்ம ஷிப்புலையுமே பாசிட்டிவ் பயான்சி தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஷிப்பு ஃப்ளோட் ஆகும்போது நம்ம பார்த்தோம்னா 0.5% தான் சம்மர்ஜ் ஆகிருக்கும். சம்மர்ஜ் ஆகிருக்குன்னா முழுகிருக்கும். அப்போ நம்ம ஷிப்பில் ஆக்ட் ஆகிற பயான்சியுமே பாசிட்டிவ் பயான்சி தான். இப்போ ஷிப் எப்படி ஃப்ளோட் ஆகுன்னு பார்த்தல, ஷிப்பு மூவிங்கில் இருக்கும்போது எந்தெந்த ப்ரெஷர்லாம் ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஒன்று ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர்னால் ஒரு வாட்டர்லாம் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரெஷர் தான் நாங்கள் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர்னு சொல்கிறோம். இந்த பிக்சரில் நம்ம ஷிப்பு எவ்வளோ சம்மர்ஜாக இருக்குன்னு காட்டியிருக்கேன். இந்த பிக்சரில் சம்மர்ஜாக இருக்க பார்ட்டில் தான் நம்மளோட ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர்லாம் ஆக்ட் ஆகிருக்கும். மேலே கீழே சைடில் எல்லா இடத்துலையுமே நம்ம ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் ஆக்ட் ஆகிருக்கும். நம்ம ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர்னால் என்னென்னு பார்த்தல, இப்போ ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷரில் எப்படி ஆக்ட் ஆகிருக்கும், எப்படி கேன்சல் ஆகும்னு காட்டுறேன். இந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ஆரோ மார்க்லாம் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர்லாம் ஹரிசாண்டல் லைன்லேயும் வெர்டிக்கல் லைன்லேயும் ஆக்ட் ஆகும். ஆனால் ஹரிசாண்டல் லைனில் ஆக்ட் ஆகிருக்கக்கூடிய ப்ரெஷர்லாம் ஈக்குவலாக இருக்கிறதால கேன்சல் ஆகிடும். மீதி இருக்க டயக்னலாக ஆக்ட் ஆகிருக்க 3-4 ப்ரெஷர்ஸுமே 2ஆக டிவைட் ஆகும். எப்படின்னா இங்கே பார்க்குற மாதிரி ரெட் கலர் ஆரோலையும் எல்லோ கலர் ஆரோலையும் P1yயும் P1xன்னு இருக்கும். எக்ஸ் வெர்டிக்கல் லைனை மென்ஷன் பண்ணும், ஒய் ஹரிசாண்டல் லைனில் மென்ஷன் பண்ணும். P1y, P2y, P3y, P4yலாம் நம்ம ஹரிசாண்டல் லைனில் படுறதால கேன்சல் ஆகிடும். ஆனால் இந்த பிக்சரில் இருக்கக்கூடிய P1x, P2x, P3x, P4xலாம் கேன்சல் ஆகாது. இந்த 2 எல்லோ ப்ரெஷரும் நம்மளோட ஷிப்போட மோஷனுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆனால் க்ரீன் கலரில் இருக்க ப்ரெஷர் ஷிப்போட மோஷனுக்கு அப்போஸ் பண்ணும். இந்த மாதிரி ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷரில் ஆக்ட் ஆகும்போது சில ப்ரெஷர் அப்போஸும் பண்ணும், சில ப்ரெஷர் சப்போர்ட்டும் பண்ணும். இப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால் ஒரு
டூ சர்ஃபேஸ் வந்து ஆப்போசிட் சைடில் மூமெண்ட்டில் இருக்கும்போது அந்த இடத்துல இது ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். அதுதான் நாங்கள் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்படி ஷிப்பில் ஆக்ட் ஆகும்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் ஏன்னா ஷிப் வந்து ஃபார்வர்டில் மூவ்மெண்ட் ஆகிருக்கும் போது வாட்டர் வேவ்ஸ்லாம் பேக்வேர்டில் மூவ்மெண்ட் ஆகும். இந்தமாரி ஷிப்போட ஃபோர்ஸும் வாட்டர் வேவ்ஸோட ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகும்போது அந்த இடத்துல ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும். இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஷிப்போட மூவ்மெண்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறதால இது வந்து ட்ராக் ஃபோர்ஸாக கன்வெர்ட் ஆகும். இப்போ நம்ம 2 ஃபோர்ஸ் பார்த்தல, ஒன்று வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ட்ராக் ஃபோர்ஸாகவும் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷரை ப்ரெஷர் ஃபோர்ஸாகவும் பார்க்குறோம். இந்த 2 ஃபோர்ஸுமே நம்மளோட ஷிப்போட மூமெண்ட்டில் எப்படி இருந்தால் எந்தெந்த கண்டிஷன்லாம் இருக்குன்னு பார்க்குறேன். ஃபஸ்ட் இதில் வந்து நம்ம ஷிப்போட மோஷன் வந்து ஃபார்வர்ட்லேயும் ப்ரெஷரோட ஃபோர்ஸும் ஃபார்வர்டில் இருக்குது. அதனால் ஷிப்போட மோஷனுக்கு வந்து எந்த ஸ்ட்ரகிளும் இருக்காது. நெக்ஸ்ட் இதில் வந்து ஷிப்போட மோஷன் வந்து ஃபார்வர்ட்லேயும் ஆனால் ப்ரெஷரோட ஃபோர்ஸ் வந்து பேக்வேர்ட்லேயும் இருக்கும். அதனால் ஷிப்போட மூமெண்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரகிள் ஆகி நம்ம ஷிப்புக்கு வந்து நிறைய ஃபியூவல் தேவைப்படும். ஃபியூவல்னால் என்னென்னா, நம்ம கார் வந்து மூவ் ஆகணும்னா பெட்ரோல் போடணும், நம்ம ஷிப் வந்து மூவ் ஆகணும்னா ஃபியூவல் போடணும். இதே மாதிரி தான் நம்ம ஷிப் வந்து மூவ் பண்ணுறதுக்கும் ஓஷனை கடக்கிறதுக்கும் நம்ம கார்பன் இன்டென்சிட்டிவ் மெரின் ஃபியூவலை யூஸ் பண்ணணும். இந்த மெரின் ஃபியூவலை பேர்ன் பண்ணி தான் நம்ம ஷிப் வந்து மூவ் ஆகும். ஃபியூவலை பேர்ன் பண்ணி கன்சப்ஷன் நடக்கும்போது ஹார்ம்ஃபுல் கேஸஸ்லாம் எக்ஸிட் ஆகும். ஹார்ம்ஃபுல் கேஸஸ்லாம் என்னென்னு பார்க்கலாமா? ஒன்று வந்து கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு எமிட் ஆச்சுன்னா குளோபல் வார்மிங்கும் கிளைமேட் சேஞ்சும் நடக்கும். சல்ஃபர் டை ஆக்சைடு எமிட் ஆச்சுன்னா ஆசிட் ரெயின் ஃபார்ம் ஆகி ஹியூமனையும் ஃபிஷ்ஷையும் கில் பண்ணும். ஹைட்ரஜன் டை ஆக்சைடு எமிட் ஆச்சுன்னா ஸ்மாக்கு ஃபாக்லாம் க்ரியேட் பண்ணி ஹேர் ப்ரீத்தை வந்து டிஃபிகல்ட் பண்ணும். பர்டிகுலேட் மேட்டர் வந்து எமிட் ஆச்சுன்னா ஹியூமன் லங்ஸை பாதித்து ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரும். இந்தமாரி 4 ஹார்ம்ஃபுல் கேஸஸ்லாம் எமிட் ஆகிறதால அட்மாஸ்பியர் வந்து பொல்யூட் ஆகும். இந்தமாரி அட்மாஸ்பியர் பொல்யூட் ஆகிறதால 3% ஆஃப் குளோபல் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இந்தமாரி க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்லாம் ஃபார்ம் ஆகிறதால குளோபல் வார்மிங் வந்து அதிகமாக இருக்கும். குளோபல் வார்மிங் அதிகமாக இருக்கிறதால ஹியூமனு, பிளான்ட்டு, அக்வாட்டிக் அனிமலு, ஃபிஷ்ஷு எல்லாமே பாதிக்கும். குளோபல் வார்மிங் அதிகத்தால் 1 இயருக்கு 1 இயர் வந்து ஹீட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். 1 இயருக்கு 2 டிகிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம ஏர்த்தில் இருக்கக்கூடிய ஐஸ்லாம் நார்த்லேயும் சவுத்லேயும் இருக்க ஐஸ் போல்ஸ்லாம் கரைஞ்சி தண்ணியோட தண்ணியாக சேரும். தண்ணியோட தண்ணியாக சேர்ந்துச்சுன்னா ஓஷனோட வாட்டர் லெவல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃப்ளட்டு கிரியேட் ஆகும். ஃப்ளட்டு கிரியேட் ஆகி நிலப்பகுதிக்கு வந்து ஹியூமனையும் பாதிக்கும். இந்தமாரி பாதிக்கிறதால ஓஷன் டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். ஓஷன் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சைக்ளான்லாம் ஃபார்ம் ஆகி ஓஷனையும் பாதிக்கும், லேண்ட் பிளேஸையும் பாதிக்கும். இந்த சைக்ளானுக்கு குட் எக்ஸாம்பிள் என்னென்னா சென்னையில் வந்து 1 இயருக்கு அடுத்த இயர் வந்து சைக்ளானோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே இருக்குது. இதனால் சைக்ளானு, ஃப்ளட்டு, குளோபல் வார்மிங்கு எல்லாமே இருக்கிறதால 2023 லண்டனில் ஒரு மீட்டிங் வச்சாங்க. ஷிப் நெட்வொர்க் வச்சுருக்க கண்ட்ரீஸ்லாம் லண்டனுக்கு வந்து அங்கே ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அதுதான் ஐஎம்ஓனா இன்டர்நேஷ்னல் மெரிடைம் ஆர்கனைசேஷன். இதில் என்ன முடிவு பண்ணாங்கன்னா 2050க்குள்ளே இந்த பொல்யூஷனு, சைக்ளானு, ஃப்ளட்டெல்லாம் ரெடியூஸ் பண்ணி ஒரு பீஸ்ஃபுல்லான வேர்டை கொண்டு வரணும்னு முடிவெடுத்தாங்க. நான் இவ்வளோ பேசுகிறனாலும் எனக்கு ஷிப்பை பற்றி இந்த ஆர்கனைசேஷனை பற்றிலாம் தெரியுதுன்னா என்னோட 2 மென்டாஸ்லாம் காரணம். ஒருத்தவங்க பேர் வந்து ஷயான் சௌத்ரி, இன்னொருத்தவங்க பேர் வந்து சைத்ரா அக்கா. இவங்க 2 பேரும் எனக்கு லேர்ன் பண்ணதுலேருந்து என் கூட கம்ஃபர்டபுளாக பேசுவாங்க. எனக்கு என்னோடய லேர்னிங் செக்ஷன் வந்து ஜாலியாக போகும். என்னை லேர்ன் பண்ண வச்சது இல்லாமல் என்னோடய டீச்சிங் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணது வந்து டீச்சிங் டீம் வந்து ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸு அந்த மாதிரிலாம் பண்ணி என்னோடய டீச்சிங் ஸ்கில்ஸையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்க. என்னோடய 2 அக்காவும் லேர்னிங் இல்லாமல் எக்ஸ்ட்ரா லேர்னிங்கு இல்லை காம்படிஷனுக்கு அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.